அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாசப்படலா திருக்குள்ளே ராமலிங்காவையும் ராமலிங்கம் ராமலிங்கம். ஓகே, இன்னைக்கு 33வது பாடல் படிங்க. ஓகே சார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். மறைமுடிக்கு பொருத்தமுறு மணியே, ஞான வாரிதியே, அன்பர்கள் தம் மனத்தே நின்ற குறைமுடிக்கும் குணகுன்றே, குன்றா மோன கோமளமே, தூய சிவ கொழுந்தே, வெள்ளை பிறை முடிக்கும் பெருமானே, துளவமாலை பெம்மானே, செங்கமல பிரானே, இந்த இறைமுடிக்கு மூவர்கட்கு மேலாய் நின்ற இறையே, இவ்வுருவமின்றி இருந்த தேவே. சிறப்பு. நன்றி சார். அடுத்து படிச்சிருங்கம்மா. அப்படி வேதங்கள் அனைத்தும் இறைவனை முடிந்த அளவு விரித்துரைக்கின்றன. அவைகள் முடிந்த முடிவாக அளிக்கின்ற விளக்கத்திற்கு பொருத்தமான மணி போன்று விளங்குபவனே, என்றும் வற்றாத குறைவுபடாத கரை காண முடியாத ஞான கடலே, பொருள் புகழாதியை குறியாது சிவானந்தம் என்னால் அடைதும் என்று அதிலே பயிலும் அன்பர்கள் மனதிலே உள்ள குறைகளை போக்கும் என் குணமலையே, இந்திரிய கரணங்கள் கடந்து என்றும் தடைபடாத குறைவுபடாத மோனத்திலேயே வீற்றிருக்கும் அழகோ இளமையோ நிலையானதல்ல. ஒரு காலத்தில் இளமை மாறி முதுமை வந்து விடுகிறது. ஆனால் இறைவனோ என்றும் இளமை மாறாதவன் மட்டுமல்ல, தூய்மையானவனும் கூட. எனவே அவன் தூய சிவ கொழுந்தே என அழைக்கப்பட்டான். நிலவு மஞ்சள் நிறத்தில் தோற்றமளித்தாலும் வெண்ணிலா என்றே அழைக்கப்படுகின்றது. பிறை சந்திரனை சிவன் தலையில் அணிந்திருப்பதாக புராணம் கூறுகின்றது. எங்க வரையும் வந்துட்டீங்க? மறைமுடிக்கு பொருத்தமுறு மணியே, வேதங்கள் அனைத்தும் இறைவனை முடிந்த அளவு விரித்துரைக்கின்ற. நான் பேசுறது கிளியரா இருக்குதா எல்லாத்துக்கும்? கேக்குது சார். தெளிவா கேக்குதா? தெளிவா கேக்குது. ஓகே, சரி. வேதங்கள் அனைத்தும் இறைவனை முடிந்த அளவு விரித்துரைக்கின்றன. அவைகள் முடிந்த முடிவாக அளிக்கின்ற விளக்கத்திற்கு பொருத்தமான மணி போன்று விளங்குபவனே. பொருத்தமான பொருத்தமான மணி போன்று விளங்குபவன் என்ன சாமி? மணினா என்ன? மணி மணி மணின்னா தெரியாதா? மணி கோச்சு மணினா தெரியாதா? மணினா தெரியாது சாமி, அதான் கேக்குறேன். இல்ல இல்ல இல்ல, மணினா தெரியும். இங்க பொருத்தமான மணின்றதாவது தெரியாதுன்றேன். மணினாக்க சாமி பாசி மணி இருக்கு, கோயில் மணி இருக்கு, மணி இருக்கு. மணி இது அதான் புருவமத்தில் உருட்சி உள்ள ஒரு மணி இருக்கு, பல மணி இருக்கு. இதுல எது பூர்வமஞ்சு மணி தான் இங்க. விளக்கத்திற்கு பொருத்தமான அளிக்கின்ற விளக்கத்திற்கு பொருத்தமான மணி போன்று விளங்குபவனேன்னு போட்டிருக்கீங்க சாமி. மணி மணியா வருதுயா? பொருத்தமா மணி போன்றவனே. புருவமத்தில் இருக்கிற மணி போன்றவனா? ஆமா ஆமா. ஏன்னா மணி வேதனா தான் சொல்லுது. கருத்து போற மணியை சொல்லும். சரி, ஓகே. ஞான வாரிதி, வாரிதினா சமுத்திரம். என்றும் வற்றாத குறைபடாத கரை காண முடியாத ஞான கடலே. ஓ, ஞான வாரிதியே அப்படின்னாக்க ஞான கடலா? ஆமா. என்றும் இல்லைங்க, என்றும் வற்றாத குறைவுபடாத கடை காண முடியாத ஞான கடலே. வற்றாத ஓகே, அது ஏன் கரை காண முடியாத? ஞானத்தோட கரையை காண முடியாதா? சாமி, இறைவன் நம்ம கூட கலந்துட்டானா நம்ம எல்லா ஞானத்தையும் பெற மாட்டோமா? முடியுது தெரியாதுல்ல. ஓ, ஓகே. அடுத்து மேல அன்பர்கள் தம் மனத்தை நின்ற
குறை முடிக்கும் குணக்குன்றே. இத குறிங்க. சரியா? நண்பர் யாரு? அன்பர்கள் யாரு? பொருள் புகழாதியை குறியாது சிவானந்தம் என்னால் அடைதுமென்று அதிலே பயிலும் அன்பர்கள் மனதிலே உள்ள குறைகளை போக்கும் என் குணமலையே. பொருள் புகழாதியை கருதாது பொருளையும் புகழையும் விரும்பல. சரியா சாமி? ஆமா. சிவானந்தம் என்னால் அப்ப யாரு பொருள் புகழது கருதி கருதி பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு குறைகள் இருந்துகிட்டே இருக்குமோ? ஆமா ஆமா. அப்ப சிவானந்தம் என்னால் ஏற்படும்னு நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னாதான் உங்களோட குறைகள் எல்லாம் போகும். ஆமா. சரி, உதாரணத்துக்கு சொல்லுங்க சாமி. பொருளை குறித்து பயிற்சி பண்றதுன்னா என்ன? அப்ப தெரியும்ல எங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு. உதாரணத்துக்கு 2-3 உதாரணம் சொல்லுங்க. என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அன்பர்கள். நான் அன்னதானம் பண்றேன், எல்லாருமே படத்தை ஆசைப்படுறேன், பதில் பண்றீங்க, பசு பண்ணி நான் கொடுக்குறேன். என்ன பண்ணுவேன்? அது பண்ண எடுத்துக்குவேன். ஏன் சாமி நீங்க எடுத்துக்கிறீங்க? அந்த ஆசை. இன்னொன்னு சார் நல்லா பண்ணா இருப்பா, நல்லா பண்ணா இருப்பா, எப்படி பேர் வரும், நல்ல பேர் வரும்ல. புகழ். புகழ். இந்த பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு பண்றான் இல்லையா? அது இல்ல. நான் சிலது ஆட் பண்ணிட்டேன் சாமி. பாருங்க, சரியா எனக்கு சிலது தோணுது. இப்ப நடத்துங்க. இப்ப அன்னதானம் சொன்னீங்கல்ல, அந்த அன்னதானம் செய்யறதெல்லாம் படம் எடுத்து போட்டு இன்னும் நிறைய காசு வரும்னு பாக்குறது. இன்னொன்னு அன்னதானம் போட்டா எனக்கு ஆண்டவன் இன்னும் நிறைய கொடுப்பான் அப்படின்னு எதிர்பார்க்கறது. அதெல்லாம் முடியாதா? ஊர்ல போய் தெரியுமா? மலேசியால பிரிக்ஃபீல்ட் தெரியுமா? மலேசியால பிரிக்ஃபீல்ட் தெரியும். எல்லா ஹோட்டலையும் பாருங்க, ஒருத்தர் படம் போட்டு சாப்பாடு சோறு படம் போட்டுருவான் பாரு. சோறு படம் போட்டுருவான். எல்லா ஹோட்டல்லையும் படம் போட்டிருப்பானா? எல்லா ஹோட்டலையும் அவன் சோறு போடுற மாதிரி படம் மாட்டிருப்பான். எவன்? ஓ, தீஞ்சுவையா? அது 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 சரி சரி, ஓகே. தெரியுமா உங்களுக்கு? சாமி பண்றது நிறைய விஷயம் தெரியுதுதான் இப்ப எனக்கு பிரச்சனையே. இப்ப எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு. நிறைய விஷயம் தெரியும். சாமி, இப்ப வெளியில வேஷம் பயிற்சி பண்றது இல்ல, வெளியில வேஷம் புகழ்றதுக்காக வல்லார் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறது, தலையில தலப்பா கட்டிக்கிறது, கட்டிட்டு எனக்குதான் தெரியும் அப்படின்ட்டு போயிட்டு பிரச்சாரம் பண்றது, இதெல்லாம் எப்படி? தர்மசாலை படம் பேரு. தர்மசாலை படம்னா தர்மசாலை படம் கொடுக்குறாங்க அவனுக்கு. புரியுதா? புரியுது 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 சாமி. தர்மசாலை போட்ட பேரு தர்மசாலை அஞ்சலி படத்தை கொடுக்குறாங்க அவனுக்கு. அப்ப சாமி இப்ப எல்லாரும் தர்மசாலை நினைச்சு பார்த்து கொடுக்குறாங்களா? ஆமா. இப்ப இதுல இருந்து ஒண்ணு தெரியுது சாமி. இப்ப நீங்க பொருள் புகழாதிய கருதி பயிற்சி செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு பொருள் புகழாதான் கிடைக்கும், ஆனா சேர்த்து போயிருவீங்க. ஆமா. இது சிற்றின்பம். சரியா சாமி? ஆமா ஆமா. சிவானந்தம்ன்றது சிவானந்தம்னா என்ன சாமி? அது முதல்ல சொல்லுங்க. சிவானந்தம்னா என்ன? இறைவனுடைய இன்பம் சார். அதாவது இறைவன் என்ன இன்பத்தை அனுபவிச்சிருக்கானோ அதையே நான் அனுபவிக்கணும். சரியா சாமி? ஆமா. எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப பெருவாழ்வு. சரியா? அப்ப கடவுள் எனக்கு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணணுமா? கடவுள் நிலை எறிந்து அம்மயமாகணும் நானு. அதுதான் எனக்கு தேவை. இந்த பொருள் புகழாதியெல்லாம் எனக்கு தேவையில்ல. சரி, பயிலும்னா என்ன சாமி? அதிலே பயிலும்னா என்ன பயிற்சி பண்றது?
தவம் பண்றது பொருள் புகழாதிய குறித்து. ஓ, ஓகே ஓகே. அதாவது நான் தவம் பண்ணாக்கா எனக்கு வாழ்க்கை வந்து உலகத்துல சிறப்பா இருக்கும், நல்லா பேரு ஆ. புகழோட வாழலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணாம சும்மா இருக்கும் சுகம் எப்போ வரும் அப்படின்னு முயற்சி பண்ணணும். சரியா சாமி? ஆமா. சரி சாமி. மனதிலே உள்ள குறைகளை போக்கும் என் குணமலையே, இந்திரிய கரணங்கள் கடந்து என்றும் தடைபடாத குறைவுபடாத மோனத்திலே வீற்றிருக்கும் அழகே. இந்திரிய இதை மோனமே நிறைய வருது சாமி. இந்த நானும் பாக்குறேன். அதுக்கு போன வாரம் எல்லாம் மோனம் தான் வருது. எங்க சாமி இருக்கு? குன்று குன்றா மோன கோலமே. சாமி, மோன கோலமேனாக்கா அவன் அமைதியா இருக்கிறானா இல்ல என்ன கதை? அவன் அவன் மோனத்துலதான் வரானா? அது மௌனத்துலதான் வரானா? ஆமாங்க. வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்குன்றாங்களா? அதான் சாமி. அதாவது உரைமனம் கடந்த உருபுரு வெளிமேல் அரைசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதி. அப்ப நீங்க மௌனமா இருந்தாதான் அவனோட அரசாட்சியே வருமா? ஆமா ஆமா. சாமி, இந்த உரைமனம் கடந்த ஒருபுரு வெளிமேல் அரைசு செய்தோங்கும்னாக்கா அவன் நம்மள வந்து ஆட்சி பண்றானா இல்ல அவனோட ஆட்சியை நம்ம பாக்குறோமா? அவன் ஆட்சி பண்றான். அவன் வந்து நம்மள ஆட்சி பண்றானா? ஆமா, ஆட்சி. சாமி, இப்ப உரைமனம் கடந்த ஒருபுரு வெளிமேல் அரைசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னாக்கா அவன் ஆட்சி பண்றாது நம்மள. இப்ப நம்ம வந்து மனசு வந்து நம்மள ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியா சாமி? ஆமா, அப்புறம் அவன் பண்றான். இப்ப வந்து மனசோட ஆட்சி வந்து நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த மனதிலேருந்து கடந்து போன உடனே ஒரு மௌன நிலை ஏற்படுது. சரியா? அப்ப அவனோட ஆட்சி வந்து மனம் இல்லாத இடத்துலதான் நடக்குது. ஆமா ஆமா. இதுக்கு எதுவும் ஆதாரம் இருக்கா? ஐயா தின போறாதா? ஐயா தின போறாதா? வேற எதுவும் பாட்டு இருக்கான்னு கேட்டேன் சார். என்ன போங்க, ஐயா சொன்னா போறாதா அப்படின்ட்டு எங்களுக்கு புரியுது. வேற எதாச்சும் இருக்கா? பாட்டுக்கிட்டு இருக்கா? நிறைய பாட்டு இருக்கு. வருதானே சாமி? நிறைய பாட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுங்க. நீ என்னை விட்டு ஏகுது வரும் அதா? இல்ல, மாணவனம் தெரிந்து அறியேன், அறிந்து ரேத்திரம் அறியேன். மாணவனம் தெரிந்து கூட தெரிந்து அறியேன். மனமடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தே இருந்தறியேன், அறிந்தோரை ஏத்திடம் அறியேன், அறிந்தோரை ஏத்திடமும் அறியேன். என்ன சொல்ல வரீங்க? மனநலம் தான் வருவான். நான் இல்ல சாமி, நான் என்ன கேக்குறேன்னாக்கா மன அடங்குன பிறகுதான் அவனோட அரசாட்சி நடக்கும். அது அனுபவம் அல்ல நிறைய இருக்கு போல இருக்க. அப்படி இருக்கா? இருக்கே சார். நீ வேற ஆனந்த சம்பந்தம் பாட்டுது இல்ல? என்னங்க? நீ வேற ஆனந்த சம்பந்தம் பாட்டுது இல்ல? அதான் சொல்றேன். அந்த மாதிரி பாட்டு பாடணுமா? பாட்டு 19. அனுபவமலை பாட்டு 19. அனுபவமலை பாட்டு 19. சரி, அது பாத்துருவான். இது இருக்க சாமி. 17-2 17-2 தான். 17-2மே. ஓ, படிங்க யாரும். மகேஸ்வரமா நன்றி. வேற யாரும் படிங்க. ஓகே சார், நன்றி சார். படிக்கிறேங்க ஐயா. படிங்கம்மா. தாழ் குழலாய் என்னை சற்றே தணிக்க விட்டால் ஞான சபை தலைவர் வருகின்ற தருணமிது. நான் தான் வாழ்வடை பொன் மண்டபத்தே பலிக்கரையின் நூடே மலரணையை அலங்கரித்து வைத்திடுதல் வேண்டும். சூளுர நான் அலங்கரிப்பேன் என்கின்றாய் தோழி, துறைக்கு மனம் இல்லை அது துணிந்து அறிந்தேன். பலகால் ஏழ்கடலில் பெரிதன்றோ நான் அடைந்த சுகம், இங்கு இதைவிட நான் செய்பணிவேன் எப்பணி நீ இயம்பே. நான் நினைக்கிறேன் இது இப்படி படிக்கும் போல இருக்குமா? துறைக்கு மனமில்லை அது துணிந்தறிந்தேன் பலகால். இது எப்படி முடிச்சிடணும் போல இருக்கு சாமி. அப்படியா? ஓகே. ஏன்னா பலகால் ஏழ்கடலில் சரியா வர மாட்டேங்குது. சரி, தாழ்குழலாய் என்னை சற்றே தணிக்க விட்டால். தாழ்குழலாய்னா என்ன சொல்லுங்க சாமி?
தாழ்ந்துகே கொண்டு போதா நம்மள? குழல்னா கூந்தல் சுண்டு, அதான் குழல்னு பேரு. கூந்தல் புல்லாங்குழல் அது முடியாதா? குழல்ல தாழ்ந்த சுண்ட கூந்தல் அதுதான் நிலம் வரும். அது தாழ்ந்த வேலைக்கு உயர்ந்த வேலை கொண்டு போகாது. தாழ்மைக்கு, அதாவது மனசு வந்து நம்மளுக்கு எப்போதும் தாழ்மைக்கே கொண்டு போவோம். ஆமா, அதான் தாழ்வுழலாய். சரி, கொஞ்சம் தனியா என்ன விட, தனியா விடு. அப்படின்னா நான் வந்து அப்படின்னு நானும் தகவல் வர டைம் இது. என்ன டைம் சாமி? காலையிலயா? ஆமா, வைகரை. வைகரை, ஓகே. நான் போய் நான் வாழ்வுடைய பொன் மண்டபத்துல பள்ளிக்காரனுடைய கண் மூலமா மலரை அலங்கரித்திருக்கிறோம். இல்லைங்க சாமி, வாழ்வடைனா வாழ்வு தரக்கூடிய பொன் மண்டபத்தினாக்கா பொற்சபையா? ஆமா ஆமா. பள்ளிக்கரையினுடையனா 2 கண்ணு. அறைய விட ஊடே ஊடே அறையின் ஊடேனா என்ன? இடையில சார். 2 கண்ணுக்கு இடையில மலரணையை அலங்கரித்து வைத்திருது. அது என்ன சாமி மலரணையை அலங்கரித்து வைத்திருதல் வேண்டாம் வந்து உட்கார்றதுக்கா? சரி, மலரணைன்னா என்ன? அது மலராக இருக்க ஒரு மலர் மறந்துருத்தல மலர் மறந்திருப்பதாக மலர் மறந்துருக்கிறாங்க. பூர்வ தலையில தலையில மலர் மலர்ந்திருக்கா? மூளை மலர். அப்படி சொல்லுங்க சாமி. மூளை மடிப்பா இருக்குல்ல, தாமரை சாமி. இங்கெல்லாம் தாமரை இருக்கு, அது மூளை. ஓகே ஓகே, சரி. அலங்காரம் பண்ணா என்ன அர்த்தம்? சுத்தமா வச்சுக்கணுமா? இல்ல, கட்டை நல்லா இல்லாம நல்ல பாடுறோம். அதான் சாமி, சுத்தமா இருக்கணும். ஆமா, நல்ல அழகான நல்லதையே நினைச்சு நல்லதையே அழகா வச்சிருக்கணும். நீ கூட இருந்தனாக்கா இல்லாது பொல்லாது சொல்லி கெடுத்து விட்டுருவேன் என்ன அப்படின்றாரா? அத வைக்கணும். சாமி இல்லைங்க, ஏன் வைக்கணும்னாக்கா அவன் வரும்போது சுத்தமா இல்லைனாக்கா அவன் வரமாட்டான். சரியா சாமி? ஆமா, ஓகே. இது மலை நமக்கு நாராயண. ஓகே, நில்லுங்க சாமி. இவரு சொல்றாரு, நீ வந்து நீ என்ன தணிக்க விடு, நான் வந்து அலங்கரிக்கணும்னு சொல்றாரு. மனசு வந்து சொல்லுது, சூளுர நான் அலங்கரிப்பேன் என்கின்ற. நான் நல்லா ஜாலியா பண்ணுவேன், ஜோரா பண்ணுவேன்னுக்கா. துவரைக்கு மலை இல்லாம அது துவரைக்கு மலை இல்லை, சம்மந்தம் இல்லை. துரைக்கு சம்மந்தம் இல்ல, மனம் ஒத்து வராது அவருக்கு. ஆமா, அது துணிந்தறிந்தேன் பலகால்னா பல வர நான் விட்டு பார்த்தேன் உன்ன. விட்டு பார்த்தேன். சாமி இல்லைங்க, இது வந்து எப்படின்னாக்கா சாமி, இப்ப நம்ம தவம் பண்றோம்ல. ஆமா. இப்ப மனம் வந்து என்னமா செய்யும்? திடீர்னு நான் அருப்பாவை நினைக்கிறேன், நான் கடவுள் நினைக்கிறேன்ட்டு உள்ள போறோம். சரியா சாமி? உள்ள போகுதுல்ல, அது பூந்து அது வந்து கடவுள் நினைச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்மள கூட்டிட்டு எங்கேயாச்சும் போயிடும். சரியா? ஆமா. அதனாலதான் நீ கூடயே வராத, நீ தனியா இரு. ஏழ் கடலில் பெரிதென்றோ நான் அடைந்த சுகம், இதை விட நான் செய்பணி வேறெப்பணி நீ இயம்பே. சொல்லுங்க சாமி. நாளைக்கு வந்து 7 கடலை பெருசா, 7 கடலோட பெருசு. ஓகே, அவ்வளவுதான் நினைச்சிருக்கேன். இதோட என்ன வேலை இருக்கு? இதோட வேற என்ன வேலை? தான் வேலை பாருங்க. தவம் பண்றதுதான் வேலை. இப்ப என்ன சொல்றாரு? நீ என்ன தணிக்க விடுனாக்கா இப்ப மனம் வந்து அடங்கி நிக்கணும். ஆமா தம்பி, இப்ப தணிக்க விட்டால்னாக்கா இப்ப மனம் வெளியே போயிருன்னு சொல்றாரா? வேலை செய்ய அழிக்கணும்ன்றீங்க. வேலை செய்ய நின்றோம். தனித்தலைவை வருகின்ற தருணம் இது தோழி, தணிக்கையினை விட நீயும் தனித்தொருபால் இருத்தி தனியா ஒரு இடத்துல போய் இரு அப்படின்ற. ஓரமா ஒதுங்கிக்க. ஓகே, சரி சாமி, பாட்டுக்கு வரும். ஓகே. இந்திரிய கரணங்கள் கடந்து என்றும் தடைபடாத குறைபடாத மோனத்திலே வீட்டிருக்கும் அழகோ இளமையோ. என்ன சாமி சொல்றீங்க நிலையானதல்ல அப்படின்னா?
எப்படி சாமி இங்க பாருங்க, தடைபடாத குறைபடாத மௌனத்திலே வீற்றிருக்கும் அழகு எப்படி சாமி நிலையானதாம இருக்கும்? பாருங்க, முதல் வீட்டிற்கு முக்கியம். அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கணும் பார்க்க போனா. சரியா? ஆமா ஆமா. அழகோ இளமையோ சாமி, நீங்க திருப்பி இந்த புக்கை உட்காந்து எழுதணும். எழுதிட்டு எல்லாம் கரெக்ஷன் எல்லாம் பண்ணு சாமி. ஏகப்பட்ட பிள்ளை மக்கள் படிச்சாங்கன்னா குழம்பிடுவாங்க. அழகோ இளமையோ நிலையானதல்ல. ஒரு காலத்தில் இளமை மாறி முதுமை வந்து விடுகின்றது. ஆனால் இறைவனோ என்றும் இளமை மாறாதவன் மட்டுமல்ல. வேற எழுத வேண்டிய அவசியம் இல்ல. பெங்களூர்ல போட்ட புக்கு தமிழா போட்டிருக்காங்க. முதல்ல போட்ட பட்டாசு புக்கு உனக்கு இருக்கு, அது போட்டு அனுப்பிச்சு விடுறேன். அனுப்பிவிடுங்க சாமி. எனக்கு தூய்மையானவனும் கூட, அவர் வந்து தூய்மையானவன் கூட. இது எங்க இருக்கு? பாருங்க, சிவ குழந்தை கோமலமே தூய சிவ கொழுந்தே இருக்குமா? ஆமா. எங்க சாமி இங்க இந்த இளமையோ மாறாம இருக்கிறது காணோம். அழகோ இளமையோ நிலையானதல்ல. ஒரு காலத்தில் இளமை மாறி முதுமை, ஆனால் இறைவனோ என்றும் இளமை மாறாவதன். கொழுந்தையா? ஓ, கொழுந்துனாக்கா அது வந்து இளமையாவே இருக்கு. ஆமா, இலை முத்திருச்சுனாக்கா உதிர்ந்துரும் சாமி. கொழுந்துனாக்கா ஓ, இதனாலதான் கொழுந்தே அப்படின்றாங்களோ. பாருங்க, இதுல ஒரு விஷயம் இருக்கு. சிவ கொழுந்து வெள்ளை பிறமுடிக்கும் பெருமாள். எனவே அவன் தூய சிவ கொழுந்து என அழைக்கப்பட்டான். ஓகே, அடுத்து இப்ப வந்து வெள்ளை பிறை முடிக்கும் வரீங்க. சரியா? நிலவு மஞ்சள் நிறத்தில் தோற்றமளித்தாலும் வெண்ணிலாவே என்று அழைக்கப்படுகின்றது. பிறை சந்திரனை சிவன் தலையில் அணிந்திருப்பதாக புராணம் கூறுகின்றது. ஏன் இது இங்க வருது? சரி, அடுத்து படிங்க. படிங்கம்மா, வினோதினமா நீங்க படிங்க. படிக்கணும். அந்த சிவனோ முத்தொழிலில் சங்காரம் என்று அளிக்கும் தொழிலுடையவன். சிருட்டி என்பது படைப்பு அல்லது தோற்றுவித்தல். திதி என்பது காத்தல் தொழில். சங்காரம் என்பதோ அழிக்கும் தொழில். அழித்தல் என்பதும் படைத்ததையும் காத்ததையும் அழித்தல் அல்ல. படைத்து காக்கப்பட்ட பொருளை எது அழிக்க வருகின்றதோ அதை அழித்தலே ஆகும். சிவன் முப்புறத்தை எரித்தான் என்கிறது புராணம். அதாவது முப்புறம் என்பது ஆணவம், மாயை, கண்மம் என்கின்ற மும்மலங்களே. இந்த மும்மலங்கள் தான் படைத்து காக்கப்பட்ட மனிதன் அழிவதற்கு காரணமாய் உள்ளது. இவ்வாறு அழிக்க வருகின்ற மும்மலங்களை அழித்ததே முப்புறத்தை எரித்ததும் சிவன் அழித்தல் தொழிலுடையவன் என்பது ஆகும். இல்லைங்கம்மா, இதுல நிறைய விஷயம் இருக்குது. இல்லைங்க, எங்க வரீங்க நீங்க? பிறை முடிக்கும் பெருமானே, வெள்ளை பிறை முடிக்கும் சமே. பிறை முடிக்கும்னாக்கா சூடிக்கிட்டு இருக்கிறதா? பிறை முடிக்குன்னா முடிச்சிட்டு இருக்கான் தலையில, அப்படி சொல்றாங்க. ஆமா சாமி, அதான் சொல்றேன். தலையில நில வச்சிருக்காரு, முடிச்சிட்டு இருக்காரு தலையில அப்படின்றாங்க. பூ முடித்து பொட்டு வைத்து அப்படின்வாங்களே, அந்த மாதிரி. ஓகே, வெள்ளை பிறை நல்லா மஞ்சள் இருக்கு. ஆமா, பால் சொல்லுவோம்ல, பால் நிலா. ஓகே, வெள்ளை பிறை. அந்த சிவனோ முத்தொழில் சங்காரம் என்ற அழிக்கும் தொழிலுடையவன். சிவன் தான் வந்து அழிக்கும் தெய்வம். சரியா சாமி? ஆமா. படைத்தல் வந்து யாரு? பிரம்மா. காத்தல் வந்து விஷ்ணு. சிவன் வந்து அழித்தல். சிவன் தான் ஃபேமஸா இருக்காரு. சிருட்டி என்பது படைப்பு அல்லது தோற்றுவித்தல். திதி என்பது காத்தல் தொழில். சங்காரம் என்பதோ அழிக்கும் தொழில். அழித்தல் என்பது படைத்ததையும் காத்ததையும் அழித்தல் அல்ல. அதாவது அழித்தல் சொல்ற போது, இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு மனுஷனை படைச்சிட்டு அவனை வந்து பிரம்மா படைக்கிறாரு, விஷ்ணு காத்துக்கிட்டு இருக்காரு.
சிவன் வந்து அசால்ட்டா அழிச்சு விட்டு போயிட்டே இருக்காரு. அப்படி இல்ல. சரியா சாமி? ஆமா, கரெக்ட். இப்ப அந்த மனுஷனை அழிக்க வர்றத அழிக்கிறது தான் சொல்றீங்க. ஆமா. சோ படைத்து காக்கப்பட்ட பொருளை எது அழிக்க வருகின்றதோ அதை அழித்தலே ஆகும். சிவன் முப்புறத்தை எரித்தான் என்கிறது புராணம். எது என்ன சாமி, ஒரு கதையா? ஆமா. சொல்லுங்க பாபா, அந்த கதையை கேட்டுக்கோங்க சும்மா. படி இந்த மும் சார். அதாவது முப்புறம் என்பது ஆணவம், மாயை, கண்மம் என்கின்ற மும்மலங்களே. இந்த மும்மலங்கள் தான் படைத்து காக்கப்பட்ட மனிதன் அழிவதற்கு காரணமாய் உள்ளது. ஓ, ஆணவம், கண்மம், மாயை தான் அழிச்சிருது. இது தத்துவ இது. புராணங்கள் என்ன முப்பது எரிக்கிறது. இப்ப சிவன் கிளம்புறாரு. கிளம்பும்போது பிள்ளையார கும்பிடல. ஓகே. அதனால பிள்ளையார் கோவம் வந்து அப்ப தேர் அச்சை முடிச்சிடுறாரு. தேரோட அச்சு இல்ல, அச்சு சக்கரத்துல அச்சாணியா அது முடிச்சிடுறாரு. இவரால போக முடியல. விஷ்ணு வந்து நான் எழுதா வரேன், மேல ஏறிக்கோங்க அப்படிங்கிறாரு. ஓகே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவர் எழுதி எடுத்து ஒரு பிள்ளை அதற்கு வச்சிருக்கிறார். மேல பாருங்க, மேல பாரு, சொல்லுங்க சாமி. சரியா விளங்க, ஏற்கனவே எனக்கு விளங்கல. விஷ்ணு வந்து எருதா வரேன்றாரு. சிவன் வந்து அதெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு? அப்படின்னுட்டு முப்பதாம் இருக்கு இல்லையா, அலட்சுமி வச்சிருக்கிறார். புன்னகை புன்னகையால எழுதி வச்சது. வண்டி தானே பிரச்சனை. ஏன் இப்ப 30 எழுதின வரையா? இது கதை கதை. இது என்ன விளக்கம்னா, முப்புரங்கிறது ஒரு இடம்லாம் கிடையாது, சிவாரிக்கெல்லாம் வரல. முப்புரங்கிறது வந்து முத கதையே எனக்கு புரியல சாமி. இப்ப முப்புரன்றது ஒரு இடமா அது கதையில? இல்ல, முப்புரம் ஒரு ஆட்டுல ஒரு ராட்சசன் அதை எரிக்கணும் சாமி. நீங்க கதையை பாதியில விட்டீங்க சாமி. அந்த கதை எனக்கு புரியல. இல்ல விடல, ராட்சசன் எரிக்கணும். ஓகே. அது தேவெல்லாம் கேக்குறாங்க. சிவன் கிளம்புறாரு, கிளம்புறாரு. ஓகே. கிளம்பும் போது பிள்ளையார் கும்பிடாம கிளம்பிட்டாரு. சரி. பிள்ளையார் தான் முதல் கடவுள். அவர் கும்பிடாத பிள்ளையார் கோவம் வந்துச்சு. சரி. தேருடைய அச்சாணி எப்படி ஓட்டு விட்டாரு. சரி. கிளம்ப முடியல. நல்ல பையன் இருந்தாலே சிறப்பு. பிள்ளைச்சிருக்காதியா இல்ல. அப்புறம் தவே அப்பா ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கிறாரு, அச்சாணிய கழட்டி தூக்கி போட்டாங்க. என்ன சாமி? அப்புறம் வந்து என்ன பண்றாரு, பெரிதாப்பட்டு உங்க வா ரிசபம் தானே, ரிசபம் ஒரே மேல ஏறிக்கோங்க அப்போலாம் அப்படிங்கிறாரு. சரி. அதுவும் வேண்டாம், நீ ஒன்றும் பரவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நின்றுட்டு அந்த லாட்ஜை பாக்குறாரு. அப்படி சொல்லி சாமி. அதான் இங்க அங்க ஒண்ணு வேண்டாம், நாங்க போக கூட வேண்டாம், இப்படியே பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கு அவர் திருச்சிருக்காரு. எரிஞ்சிட்டான். என்ன கதைன்னா, என்ன கதை? ராட்சசம் இல்லாது ஆனமய கர்மம் தான். மலங்களை தான் ராட்சசம் காத்திருக்காங்க. ஓ, முப்புடா மூணா? ஆமா. ஓ, ராட்சசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மும்மலத்தை தான் காமிச்சிருக்காங்க. சிவன் வந்து எப்படி வச்சான், சிரிச்சான் அலட்சியமா. அதுல மரியாதை மேல ஏறும். சாமி, அதாவது இப்ப நம்ம என்ன பண்றோம்னாக்கா, ஓ ஆணவ கண்மமாய் பெருசு தெரியுமா அப்படி இப்படின்னு பேசி அதுக்கு உசுப்பு ஏத்தி விட்டு அது நம்ம மேல இருக்கு. அது அலட்சியமா நீ எல்லாம் ஒரு இது ஒன்னெல்லாம் என்ன பண்றது அப்படி பசிச்சிருக்கான். போயிடும். அது முப்படத்தை அழிக்கிற வழி வந்து புராணத்தை கதையா சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். கதையா சொல்லிக்கலாம். அப்ப இந்த மும்மலத்தை அடிக்கிறதுக்கு அது அலட்சியமா பாக்கணுமா சாமி? அப்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. சரியா? ஆணவம் கண்மமாயை வந்து அவர் வந்து சிரிச்சிருக்காரு. சிரிச்சதுக்கே அதை வந்து எரிஞ்சிட்டானா பாத்துங்க. சரி. திருப்பி வீட்டுக்கு வந்து அந்த பையன் என்ன பண்ணாரு? இந்த ஆணியை புடிக்கி போட்டானே.
கேரி பண்ண முடியாது, கேரி பண்ண முடியாது. இதே உலகத்துல அப்பா வந்துட்டு டயரை கழட்டி போட்டியா வெளுத்து அதெல்லாம் கிடையாது. இவ்வாறு அழிக்க வருகின்ற மும்மலங்களை அழித்ததே முப்புறத்தை எரித்ததும் சிவன் அழித்தல் தொழிலுடைய. அப்ப சிவன் வந்து அழிக்கின்றாரு அப்படின்னாக்கா, இப்ப வந்து பிரம்மா படைச்சிட்டாரு, விஷ்ணு வந்து காத்துட்டு இருக்காரு. ஆனா இந்த ஆணவம் கண்மம் மாயன்றது வந்து அவன் இறக்குறதுக்கு காரணமா இருக்கு, அந்த அந்த மனிதன் அழியறதுக்கு காரணமா இருக்கு. சரியா அதை சாமி? அழிக்கதான் சார், அதை அழிக்கலாம். இது ஒரு உதாரணம் சொல்றேன் சாமி. இப்போ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல. சொல்லுங்க. அமெரிக்கா இருக்குல்ல, ஆமா. ரொம்ப ஆணவமா இந்த ட்ரேட் டேரிஃப் இருக்குல்ல, அதெல்லாம் ஏத்தி விட்டாங்க. டேரிஃப் தெரியுமா சாமி? இன்டர்நேஷனல் டேரிஃப் சாமி. அந்த டேக்ஸ், அந்த அதாவது நீங்க அவங்க அவங்க அந்த ஜாமா அவங்க நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னாக்கா, நீங்க அவங்க நாட்டுக்கு வித்தீங்கன்னாக்கா அவங்க டேக்ஸ் போடுவாங்க. அது எல்லா இடத்துக்கும் ஏத்தி விட்டாங்க, எல்லா நாட்டுக்கும், நிறைய நாட்டுக்கு சொல்றேனே. இப்ப அது வந்து என்னன்னாக்கா நாங்க பவர்ல இருக்கோம்னு காட்டுறதுக்கு செஞ்சாங்க. கடைசி அது அவங்களையே அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட எக்கானமியே டவுன் ஆகி, ட்ரேட் இது ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் கிராஷ் ஆகி கண்ட மாதிரி நடந்து போச்சு சாமி. அப்ப எதுக்குனாக்கா இது வந்து சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு உட்பூசல்னு வச்சுங்களேன். அமெரிக்கா வந்து சைனாவை கண்ட்ரோல் பண்ண பாக்குது. சைனா வந்து இப்பதான் சைனா தான் வல்லரசா வளர்ந்துகிட்டு இருக்குல்ல. இப்ப என்ன ஆச்சுனாக்கா எல்லா நாடுகிட்டையும் பகைச்சிட்டாங்க. இப்ப சைனா என்ன பண்ணுது, எந்த நாடெல்லாம் இவங்க வந்து டேரிஃபை ஏத்துனாங்களோ அந்த நாட்டுக்கு அவங்க டூர் போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி, நீங்களாம் நம்ம தனியா ஏன் வந்து இப்ப US$ ஏன் நம்ம பிசினஸ் பண்ணணும், இனிமே அதெல்லாம் வேண்டாம், US$ விட்டுறலாம், நம்மளே அவங்கள நம்பி இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி எல்லாம் 26 பண்ணாங்க? எல்லாம் 26 வச்சு ஏன் பண்ணாம இருந்தது? என்ன சாமி? எல்லா டிரான்சாக்சன் எல்லா நாட்டையும் 26 வச்சு பண்ணாங்கல்ல இப்ப. ஆமா. ஏன் அப்படி இருந்தது? அது வந்து ஏன்னா அந்த காசுக்கு மேல மதிப்பு சாமி, அவ்வளவு மதிப்பு. அதனாலதான் இப்ப அந்த காசோட மதிப்பு வந்து குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்க. இப்ப நம்ம US$ இந்தியாவுக்கும் அதான் கம்பேர் பண்ணுவோம், சரியா? இப்ப இவனுங்களே எதை செய்ய போய் அவங்களோட ஆணத்தினாலே அவங்க அழிய போறாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். மணி அவ்வளவு சாமி. இங்க பாருங்க, இன்னும் இப்ப ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. கவிதாமா படிங்க. இவங்க நன்றி, யாரு என்ன தெரியுமா? நன்றி. நன்றிங்க. படிக்கிறீங்களா? திரித்துளாய் மாலையை அணிந்தவன் திருமால் ஆகும், இவன் காக்கும் தொழிலுடையவன். செந்தாமரை மலர் மீது வீட்டிருக்கின்றவனே படைத்தல் தொழிலுடையவன் பிரம்மன் ஆவான். இவ்வாறு முத்தொழில் கர்த்தர்களாக விளங்கும் பிரம்மன், திருமால், சிவன் ஆகிய மூவராயும் விளங்குபவனே. கீழே படிக்கணும்னா படிங்க. இறைவன் இம்மூவர்களாக மட்டுமின்றி இம்மூவருக்கும் மேலாய் இருப்பவன் என்றார். இதே கருத்தை இன்னொரு பாடலில் மலை மேலும் கடல் மேலும் மலரின் மேலும் விளங்குகின்ற மூவுருவின் வயங்கும் கோவே என்று பாடுகின்றார். உருவங்களாக விளங்கியவன் இந்த உருவமின்றியும் விளங்குபவனாக இருக்கின்றான். உருவாய் அருவாய் உரு அருவாய் இவை ஒன்றும் அல்லீர் வாரீர் என்று கீர்த்தனை பகுதியில் நம் பெருமானார் குறிப்பிடுகின்றார். இறைவனை பற்றி விளக்கத்தை ஒருவராலும் முழுமையாக தர இயலாது. இறைவன் உருவமாக, அருவமாக, உரு அருவமாக இவை மூன்று மற்ற நிலையிலும் இறைவன் விளங்குகின்றான். தமிழ் நில்லுங்க. இது எங்க வந்தீங்க? செந்தாமரையா? செங்கமல பிரானே இதா? ஓ துளவு மாலை பெம்மானே, ஓ இல்லைங்க, வெள்ளை பிறை முடிக்கும் பெருமானே. இது வந்து சிவன் அழித்தல், சரியா? துளவு மாலை பெம்மானே வந்து விஷ்ணு. செங்கமல பிரானே
பிரம்மா. இந்த இறைமுடிக்கு மூவர்க்கும் மேலாய் நின்ற இறை எவ்வுருவுமின்றி இருந்த இறையே இவ்வுருவும் இன்றி இருந்த தேவே. தேவே. ஓ, இந்த இறைய முடிக்கிற 3 பேருக்கு மேல இருக்கவன் இந்த உருவம் இல்லாதவன். இந்த 3 பேருக்கே பாஸ் அவரு தானே? அவ்வளவுதான். இல்லைங்க. திருத்துழாய் மலையை அணிந்தவன் என்ன சாமி திருத்துழாய் மலை மாலை? துளசி மாலையா? அதே சாமி திருத்துழாய். நல்ல தூய தமிழ். துழாய்னா துளசியா? தமிழ் பேருங்கிற பேரு யாது சாமி? நான் துழாய்னா என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். துழாய் தனி இல்ல. சரி, திருத்துழாய்னா என்ன? துளசிக்கு தான் துழாய்னு பேரு. இப்ப துழாய் தனியா இல்ல. நீங்க துளசிதான் துளசிக்கு பேரு திருத்துழாயா இல்ல துழாய் மட்டுமா? துழாய் தான். அத வந்து திருத்துழாய்னு சொல்றாங்க சிறப்பா. சரியா? ஆமா. ஓகே. மாலையை அணிந்தவன் திருமாலாகும், இவன் காக்கும் தொழிலுடையவன். சரி, ஓகே. செந்தாமரை மலர் மீது வீட்டிருக்கின்றவனே படைத்தல் தொழிலுடையவன் பிரம்மனாவான். தாமரை மலர் இருக்கான சாமி? இவ்வாறு முத்தொழில் கர்த்தர்களாக விளங்கும் பிரம்மன், திருமால், சிவன் ஆகிய மூவராயும் விளங்குபவனே. ஓ, இது வந்து என்னன்னாக்கா இந்த இறைமுடிக்கு வெள்ளை பெருமுடிக்கும் பெருமானே. ஓ, இறைவனை தான் சொல்றாரு பெருமானேங்கிறாரு. துவள மாலை பெம்மானேங்கிறாரு, செங்கமல பிரானே அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப இவங்க 3 பேரும் வந்து இறைவன் தான். ஆமா ஆமா. இந்த 3 உருவத்துல இருக்கிறதும் இறைவன் தான். சரியா சாமி? இந்த இறைமுடிக்கு மூவகருக்கும் மேலாய் நின்று அப்ப என்ன சாமி அவனே வந்து விஷ்ணு பிரம்மாவா பிரிஞ்சு இருக்கிறானா? ஒரு குழப்பமாவே இருக்கு. இல்ல சார், ஒரு தேவன் இருந்தான் சார். புராணப்படியில ஒரே இருந்தான். இருந்தான் சார். சரி, உலகம் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இல்ல. ஓகே. உலக தோற்றுவதற்கு அவன் பிரம்மாவும் வந்தான். வந்து படைச்ச உலக தோற்று பிரம்மா வந்தான். அதாவது இப்ப அவன் வந்து படைத்தல் தன்மை உடையவனாக சொல்லப்படுறதுனால அவன் வந்து பிரம்மான்னு சொல்றாங்களா? ஆமா. அவனே வந்து காக்கந்தொழில் எடுத்துக்கிறான். அதனால அவனை விஷ்ணுன்னு சொல்றாங்க. அவனே வந்து என்ன பண்றான், இந்த படைச்சு காத்த பொருளை எது அழிக்கிறது அதை அழிக்கிறான். அதனால சிவன்றாங்க. இதெல்லாம் ஒருத்தன் தான். அதாவது சாமி இப்ப கடவுளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் குவாலிட்டி இருக்கு. அந்த ஒவ்வொரு குவாலிட்டிக்கும் இப்ப உதாரணத்துக்கு சாமி, இப்ப உதாரணத்துக்கு ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுங்களேன். கரெக்டா சொல்லிக்கல, ஒவ்வொரு ஒண்ணும் ஒவ்வொரு பேர், அவ்வளவுதான். அதுதான் நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன். உலகத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க விட மாட்டீங்கள. உலகத்துல ஒரு ராஜா இருக்காரு. அவர் வந்து ஒரு நாட்டை வெண்டிட்டு வந்தாருன்னா தனியா அதுக்கு ஒரு பேர் வச்சு விட்டுருவாங்க. சரியா சாமி? அதே மாதிரி இன்னொரு வேலையை செஞ்சானா இன்னொரு பேர் வைப்பாங்க. நிறைய பேர் இருக்கும் ஒரு ராஜாக்கு. அதே மாதிரி கடவுளுக்கு வந்து ஒவ்வொரு குணத்துக்கு தக்க மாதிரி அவருடைய ஒவ்வொரு குவாலிட்டிக்கு தக்க மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அப்ப தனித்தனி ஆள் இல்ல. நீங்க இப்ப வந்து சிவன் சொன்னாலும் விஷ்ணு சொன்னாலும் பிரம்மான்னு சொன்னாலும் எல்லாம் ஒரே ஆள் தான். இப்ப உலகத்துல சாமி இப்ப சில இடத்துல சில பேர் வந்து பிரம்மான்றாங்க, அப்புறம் சில பேரு பரமபிதான்றாங்க. அந்த மாதிரி எல்லா பேரும் ஒண்ணுதான். எல்லா பேரும் ஒண்ணுதான். ஓ சாமி, அது ஒரு பாட்டு இருக்கு தானே? அயன் என்பேன் மால் என்பேன். சரி விட்டுருங்க, அது அந்த பாட்டு போடணும். பாட்டு சார். பரமம் என்பேன், பிரம்மன் பரபிரம் என்பேன், திரு சிவன் சிவம் என்பேன். எல்லாம் சித்து விளையாட்டே முடியும். இதெல்லாம் சித்து விளையாட்டு. எல்லாம் சரி, ஓகே. இறைவன் இவ் மூவர்களாக மட்டுமின்றி இவ் மூவர்க்கும் மேலாய் இருப்பவன் என்றார். ஓ, அதுதான் வந்து இங்க சொல்றாரு.
இந்த ஆமா. இறைமுடிக்கு மூவுகற்கு மேலாய் நின்ற இறையே. இறையே. அப்ப இந்த இருவும் வந்து இந்த உருவும் கிடையாது. ஓகே இல்லைங்க. மூவகற்கு மேலாய் இருப்பவன் என்றார். இதே கருத்தை இன்னொரு பாடலில் மலை மேலும் கடல் மேலும் மலரின் மேலும் விளங்குகின்ற மூவுருவின் வயங்கும் கோவே என்று பாடுகின்றார். இது எங்க சாமி இருக்கு? பாட்டுல அவங்க மகா மேலதான் மகாதேவாலதான் இருக்கு. ஓகே ஓகே. உருவங்களாக விளங்கியவன் இந்த உருவமின்றியும் விளங்குபவனாக இருக்கின்றான். இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. இப்ப உருவம் இருக்கு சாமி. இந்த உருவம் வந்து நில்லுங்க சாமி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இந்த உருவம் வந்து மனுஷனா கொடுத்ததா இல்ல அவனா காட்சி கொடுத்தாளா? யார் ஒண்ணு வச்சுங்க, குருமதம் இல்ல, எல்லா சாமி பேரும் இவன் வச்ச பேர் தான். என் சாமி வச்சுறேன் என் பேர் பிரம்மா, அவன் சொன்னானா? இல்ல அதான் சொல்றேன். எல்லாம் இவனு வச்ச பேர் தான் எல்லாம். எல்லாம் மனுஷன் உருவாக்குனதுன்னு சொல்லுங்க. அதான் குரான்ல Hinduism very old, but God is man prepared. அப்படின்னு போட்டதால ஆமா, God is man prepared. கிரியேட்டட் பை மேன் தான். சரிதான் சாமி, உண்மைதானே? அதான் சொல்றேன், உண்மைதான். அவனால இல்ல மேன் போட்டுக்கான். எல்லா பேரும் சிவபெருமான் யார் வச்சுனாலும் என் பேர் சிவபெருமான் சொன்னான் வந்து, என் பேர் கணேசன், என் பேர் முருகன் சொன்னானே அவனா வந்து. அதான் சாமி, அல்ல அது அவன் பையன் வேற அச்சானியை கோவப்பட்டு அச்சானி வேற புடி விடுறான், அந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறான். பராசக்தினால தலைவலிதான், தலை உடம்புலாம் கிடையாது. பராசக்தி தலைவலிதான் இருக்கு. பராசக்திக்கு தலை மட்டும் தான் இருக்கா? அதப்பா இது பார்த்து அம்மன்ல சாமி, அந்த அம்மன் தலை மட்டும் இருக்குமே, அதுதானே? ஆமா. இப்ப பராசக்தின்ற ஆளுக்கு வந்து தலை மட்டும் தான் இருக்கா? ஆமா. ஓ, இதுல ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வராங்க சாமி, தலைக்குள்ளதான் சக்தி இருக்குட்டு. அதான் என் தலைதான் பிரதானம். எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். ஓகே, ஞானம் எல்லாம் தலையில தான் இருக்கு. எல்லாம் கண்ணு மூக்கெல்லாம் தலையில தான் இருக்கு. பவர் தலையில தான் இருக்கு. சக்தி தலையில தான் இருக்கு. ஆமா, கைகெல்லாம் கர்மேந்திரியம் தான். ஓகே, அதனாலதான் தலைவன் வச்சாங்க. வச்சு சக்தி அங்கெல்லாம் வச்சுட்டு சக்தி அங்கதான் இருக்கு. அது உண்மைதான். ஓ, இன்னொன்னு சாமி, கடவுள் தலைக்குள்ளதான் இருக்காருன்ற ஒரு கான்செப்ட் அதுல வருது பாருங்க சாமி. ஆமா ஆமா, அதான் உண்மை. அதான் இப்ப இந்த தலையே கடவுள காட்டினாங்க. தலைதான் கடவுள்பா, கடவுள் தலைக்குள்ளதான் இருக்காரு. ஞானசேன ஐயா, ஞானசேன ஐயா பண்ணது தலைதான் சாமி. தலையை அறுத்து வச்சாக்கா சொன்னீங்க. ஆமா, அதான் ஞானசேன அவர்தான் சொன்னேன். ஆமா, உடம்பெல்லாம் எல்லா கோயில் வந்து உடம்பு தான் கோயில். எல்லா கோயில் உடம்பு தான் கோயில். அப்ப கர்ப்பகிரகம் வந்து தலை தானே சாமி, சரியா? ஆமா. நில்லுங்க சாமி, நில்லுங்க. இது சரிப்பட்டு வராது, நில்லுங்க. கோயில் படம் போட்டு பார்த்து மனுஷன் படம் போடுவீங்க. அதான் எத்தனை காமிச்சிருக்கீங்க போய் பாப்போம் சாமி, பாத்துருவோம். திருப்பி பார்த்தாதானே, ஒரே கருத்தை திருப்பி பார்த்தாதான் சாமி எங்க மண்டையில ஏறுது. காலுதான் வந்து கோபுரம் போல இருக்கு சாமி. ஆமா, இப்ப தலைதான் வந்து கால் கோபுரம் தான். கோபுரம் மேல பாருங்க, 5 விரல் இருக்கா, 10 விரல் இருக்கா? குண்டா போடுற விரல். ஓ, அந்த குண்டா இருக்குமே மேல உச்சில. ஓ, இப்ப தலைதான் வந்து கர்ப்பகிரகம், அங்கதான் இறைவன் இருக்கிறான்னு காட்டுறாங்க, சரியா சாமி? ஆமா. ஓ, ஆதி பராசக்திக்கு சாமி எனக்கு உண்மையே தெரியாது சாமி, எனக்கு இப்பதான் தெரியுது ஆதி பராசக்திக்கு தலை மட்டும் தான் இருக்குன்ட்டு. அம்மன் படம் போடுங்க, கூகுள் போடுங்க சாமி. அம்மன் வந்து உடம்போட தான் பாத்துருக்கேன் சாமி, நீங்க தான் சரி கூகுள்ல போடியா? என்னங்க கூகுள்ல போடு. ஆமா, அம்மன் படம் போடுங்க. எங்க என்ன சொன்னீங்க? குங்குலியா? கூகுள்ல. கூகுளா? கூகுள் கோலசாமியா? அம்மன் படம் போறோம். சரி, அம்மன் போடுவோம். பாத்தீங்களா, அம்மான் வந்துச்சு. அம்மன் போடுறங்க, அம்மான் வந்துச்சு பாத்தீங்களா? அம்மன் போட்டா போதுமா? அம்மன் தேவின்னு போடுவோம். இமேஜஸ்
ஓ ஆமா சாமி, காலுக்கு கீழே தலை இருக்குது. நான் இப்பதான் பாக்குறேன். தலை மட்டும் தனியா இருக்கு. ம் நம்ம தலை மாப்பா. இது என்ன சாமி? இது காளி சாமி, தலை கீழே இருக்கிறது. அம்மன் தானையா? ஓ அதான் நீங்க ஏற்கனவே ஒரு கதை சொன்னீங்க சாமி. அவன் வந்து படிச்சுட்டு இந்த பாருங்க, இங்க ஒருத்தனை போட்டு மீச்சிட்டு இருக்காங்களே. அது வேற அது வேற அது வேற அது அது வேற சாமி. இதுதான் ஆதி பராசக்தி நீங்க ஏற்கனவே. ஆமா சாமி, இந்த அம்மன் தலை எந்த அது கதை வேற. அதான் இந்த தலையதான் எடுத்து இங்க போட்டு வச்சிருக்காங்க போல இருக்கு. இல்லையா? இது வந்து என்னன்னா ரிஷி பத்திரியாவா? ரிஷி பத்தினி. சரி இல்லைங்க, இங்க மேல ஒருத்தங்க இருக்காங்க, கீழே ஒருத்தங்க. யார் 2 பேரும்? வேற ஆளா ஒரே ஆளா? இதை முழு போட்டுக்காங்க. இப்ப இந்த படம் சரியில்லை சாமி. அப்ப ஐயோ, இதான் இப்ப அம்மன் படம் தலைக்கிறது. தலை மட்டும் இருக்கணுமா இல்ல 2 பேரும் இருக்கணுமா? தலை மட்டும் தான் இருக்கும். கோயில் தலை தான் அம்மன் இருக்கு. அப்படின்னா இருக்காது எல்லா கோயிலையும். ரொம்ப வச்சிருக்கான். ஓ இருக்காதா? தலை மட்டும் தான் இருக்கும். ஆமா, நிறைய தலை மட்டும் தான் போட்டிருக்காங்க. இல்லைங்க, அம்மன் கோவில்னு போட்டு விடுவான். சரி விடுங்க, இந்த படத்தையே பார்ப்போம். சொல்லுங்க. அங்காள பரமேஸ்வரி போடுங்க. அங்காள பரமேஸ்வரி போடுங்க. அங்காள பரமேஸ்வரி இங்க சாமி, இங்க உருவம் இருக்க. தோர்த்து போட்டாங்க. அதுலயும் போட்டாங்க. ஓ இங்க இருக்க தலை மட்டும். ஓகே. ஓகே ஓகே. சரியான இமேஜ். அப்ப சொல்லுங்க. என்னன்னா ரிஷி மனைவிவா. ரிஷி மனைவி. ஓகே. ரிஷி பூஜை பண்றதுக்கு வேற ஆத்துக்கு போய், ஆத்து மணல் இருக்கு இல்லையா, மணல் இப்படி கையில் எடுத்தாலும் கிண்ணமாயிடும். சரி. மணல கிண்ணமாயிடும். சரி. தண்ணி எடுத்து வந்து கொடுப்பா பூஜை பண்றதுக்கு. ஓ இந்த கதையா? ஓகே சொல்லுங்க. மத்தியானம் போய் மண்ணை தண்ணி எடுக்கும் போது மேல பறந்து போவான். ஐயோ அவ்வளவு அழகானே நினைச்சாவும் போச்சு. அன்னைக்கு வந்து பானை உருவாகல. வந்தோடனே உருவாகல. என்ன பண்ணாரு கோவத்தவருக்கு, நீ கற்பிழந்து விட்டாய் ஐயா கூப்பிட்டு என்ன பையனோட தலை வெட்டாரு. வெட்டுறாரு. ஓகே. ஆமா, 2 வெட்ட பண்ணிருந்தாங்க. ஒருத்தர் பரதான் வந்து வெட்டினான். வெட்டினான். ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன வரணும் கேட்டா அப்படின்னாரு. நம்ம திரும்பி வீடு எடுத்துக்கணும் அப்படின்னா. இந்த வெட்டின வேகத்துல வேக மாட்டான் பாருங்க. உடம்பு போய் பரிச்சையில விழுந்துச்சு. உடம்பு போய் தலை பரிச்சையில விழுந்துருச்சா? ஆமா, பரிச்சை இருக்கு தெரியும் உங்களுக்கு? தெரியும். பரச்சேரி தெரியும். சொல்லுங்க. அதனால தீட்டு விட்டு வச்சா. இப்போ தீட்டு பட்டுருச்சு. உடம்பு கொண்டாரு. அப்புறம் தலைமாதிரி வச்சு கழுவி விழுத்தாரு அவரு. இது வந்து சாமி, இது அவங்க உருவாக்கின கதையா தான் இருக்கணும் கண்டிப்பா. யார போட்டா இல்ல சாமி, அவங்கதான். யாரோ அவங்கதான் இந்த கதைக்கு வந்து கதையை சொல்லிட்டேன். வச்சிருக்கீங்களா? ஆமா, அது மெயின். அது இல்லையா, நீ நம்ம பேசுற சன்மானுக்கு பாரு, தலையதான் ஆண்டவன் எடுக்கிறான். என்ன அதெல்லாம் பயிற்சி பண்ணணும். எல்லா சக்தி தலைதான் இருக்கு, ஞானம்லாம் தலைதான் இருக்குன்னு காட்டுறதுக்காக தலை மாற்றி வச்சாங்க. அதை கும்பிடுங்கிறான். பயிற்சி பண்ணாம கும்பிடுங்கிறான். பயிற்சி பண்ணாம கும்பிட்டு இருக்கான் சாமி. ஐயோ, ஆடு வெட்டி கோழி வெட்டி இருக்கு வேற. இதுக்கு வரையா சைவம்? ஐயே, இதுதான் பயங்கரமான இருக்கும். ஓ இதுதான் எங்கேயோ சொன்னீங்களே சாமி, நிறைய ஆடு எல்லாம் வெட்டுவாங்க. 2000 அங்காள பரமேஸ்வரி. இந்த கோயில் தானா? இந்த கோயில் நிறைய பாபநாசத்துல பெருமை சொன்னவங்களுக்கு ஆம்பளை சாமி. அது சாமி நான் நினைக்கிறேன் சாமி, இந்த பலி கொடுக்கறது சொல்லிட்டீங்கல்ல, நான் நினைக்கிறேன்
கடவுளுக்கு வந்து ஆணவமும் கண்மும் மாயை பலி கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்களோ? அப்படி எது இருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறங்க சில்லறை வெட்டுறாங்க. இல்ல சாமி, நான் என்ன சொல்றேன்னா பலி கொடுக்கணும், பலி கொடுக்கணும், பலி கொடுக்கணும். நம்மளோட குணங்கள் குற்றங்கள்லாம் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஐயோ இல்ல, மனம்தான் சாப்பிடுற. கோயில வச்சாலே கோயில்ல ம் உள்ள போற கோபுரம் இருக்கு இல்லையா, ம் உள்ள போற இல்லையா, ஆமா கொடிமரம் இருக்கு இல்லையா, ஆமா பலி பண்ணி ஒன்று ரவுண்டா பலிபீடம் ஒண்ணு இருக்கும். ஓகே ஓகே. பலி பண்ணி அங்க மருந்து பலி விடுறாங்க. மனசை பலி கொடுக்கணும். மருந்து பலி விடுறாங்கன்னா ஆ. மாட்டையை மாட்டி வேண்டிக்கிறாங்க. மனசு அதாவது ஒரே மனம் கடந்தனா இறைவனை பாத்துடலாம் அப்படின்றாங்க. மனதை விட்டு வலி விட்டு போட உள்ள ஆர்பாடு வெட்டி போறான். அங்க தேங்காய் உடைப்பாங்க. திருடுதான் தேங்காய் உடைப்பாங்க. தேங்காய் வந்து என்ன பண்ணலாம், ரெண்டு உடையா இல்லையா, தேங்காய் ஓடு மேல ஓடு வந்து ஆணவம். இந்த பச்சை தோல், பச்சை தோல் மேல பச்சை தோல் மாயை. மாயை நாடு வந்து கர்மா. கர்மா. ஓகே. உள்ள கருத்தோடு வந்து ஆணவம். ஆணவம். ஓகே. மூணையும் நீக்கிட்டு நல்ல உள்ள நல்ல மனசு இருக்கா, அந்த மனசோட போடான்னு சொன்னாங்க. நில்லுங்க சாமி, நில்லுங்க சாமி, நில்லுங்க சாமி. இது முக்கியமான கருத்து. நில்லுங்க. இது நம்ம படத்தோட பார்த்தாதான் சரிப்பட்டு வரும். இந்த படம் வரும். இப்ப நான் என்னத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறேன்? நேற்று விளையுறல நேத்தியா சாமி கவனிங்க. என்ன சாமி? ஆதி ஆதி ஐயா வந்து நீதான் ஆதி சொன்னல. புரியல சாமி, எனக்கு என்ன ஒண்ணும் புரியல. நேற்று விளக்க பார்த்தோமே. ஆதி வந்து அறிஞ்ச நீ ஆதின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஆமா, நீ நீதான் ஆரம்பிச்சு சொன்ன இல்லையா. நாம நேத்து பார்க்கல, சனிக்கிழமை பார்த்தோம். அது வந்து ஒருத்தர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி, நான் வந்து 15 வருஷமா நீ ஆதினா நீதான் கடவுள் அர்த்தம் பண்ணிட்டு குழப்பிட்டு இருந்தேன். இது தெளிவா அது என்ன கரை இல்லடா, முதல் ஆளுன்னு சொல்லி சொன்னீங்க, அருமையான உலகம் சொல்லி அவ்வளோ பாராட்டார். யாரு? அவர் பழனிசாமி, அரியலூர். ஓ, 86 வயசு தான் இருக்கு. உங்களோட இந்த இது இதுல நீங்க பண்ணீங்கள 503 பொண்ணு பார்த்துருக்காரா இது வரைக்கும்? என்னது 503 பார்த்துருக்காரா? போகுது 503. ஐயா எல்லாத்தையும் பார்த்து விட்டாரியா? முதல்ல விடலாம் பார்த்துட்டு இருக்கேன் நானு. நேற்று வந்து பார்த்து சொல்றாரு, நீ ஆதிக நாங்க வந்து 10 வருஷமா ஆதிக கடவுள் சொல்றாரு, புரியலையே பார்த்தேன். ஆனா நீதான் ஆதியில் நீதான் ஆரம்பம்டா. முதல் நாள் ஆதியை முதல்ல சொல்லிட்டீங்க. மேல ஆதி வந்து கடவுள் சொன்னீங்க, இந்த ஆதியை முதல் ஆள் சொல்றீங்க. அருமையான உலகம் சார், இந்த மாதிரி யாரும் சொல்ல சார் அப்படி பாராட்டாரு. சந்தோஷையா ஒருத்தெல்லாம் பாத்தி ஆதின்னு சந்தோஷம் அப்படின்னு. சிறப்பு சாமி, சிறப்பு. வாழ்த்துக்கள். இதுக்கு என்ன வாழ்த்துக்கள்? உலகம் பூரா பரவிட்டீங்க நீங்க. நானு சரி வாங்க, நம்ம இந்த இதுக்கு தேங்காய் முதல்ல பிடிப்போம். அதான் தேங்காய் தேவைப்படுங்க. இந்த பச்சையா இருக்கிறது வந்து என்ன சொன்னீங்க? மாயை. அது நாறு நாறு இல்ல சாமி, இந்த பச்சையா இருக்கிறது வந்து மேல வந்து பச்சையா ஒரு லைட்டா இருக்கு, சரியா சாமி? அதுக்குள்ள நார் இருக்கு. இந்த நாறு இந்த இது இருக்க, இதெல்லாம் வந்து கண்மம், கர்மா. இந்த ஓடு இருக்குல்ல, அது ஆணவம், அது ஆடவம். இந்த வெள்ளையா இருக்கிறது வந்து சுத்தமான மனமா? ஓ, அப்ப தண்ணி வந்து அமுதமோ? அமுதம், சுத்தமனம். சுத்தமனத்தை வந்து இந்த ஆணவமும் கர்மமும் மாயம் முடிக்குது. அதில் கோயில் போட்டு என்ன பண்ணணும், 3 நீக்கிட்டு ஆண்டோட போடான்னு சொல்றாங்க. அதான் தேங்காய் உடைச்சு போனாங்களா? ஆமா. அது சில பேர் என்ன தெரியுமா, தேங்காய் விட்டு மரணமாக போடாது, மண் பக்கு பண்ணி நம்ம தேங்காய் திரி வெள்ளம் எல்லாம் கலந்து கொடுப்பாங்க. மனது இன்னும் பக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டு. அப்ப பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க. அது மாத்திரம் இல்ல, அப்புறம் தெரியுமா சில பேர்லாம் இல்ல தேங்காய் இருந்தாலும் ஆயம் ஆடம் கண்ணெல்லாம் போட்டு விடாத, சுகரை போட்டு உடச்சிடாத.
சுக்குநூறா போட்டு உடைச்சிரு. தேங்காய் அப்படியே உடச்சு உப்பு போட்டு உடச்சிடலாம் அப்படியே. ஆமா சாமி, பிள்ளையாருக்கு உடைப்பாங்க அப்ப டீர்னு. அதான் இது திருத்து வேணாம், ஒண்ணும் பண்ண வேணாம், மனசை உடைச்சிரு. ஓ, எல்லாம் தத்துவம் தான் சாமி, எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் இவரு அடுத்த அதனாலதான் தேங்காவை 2ஆ பொளந்து பூஜையில வைக்கிறாங்க சாமி. ஆமா ஆமா ஆமா. அட சாமி, இங்க பாருங்க, சாவு வீட்டுல பண்ணாங்க பாருங்க ஒரு கூத்த. தேங்காய் கோணையா உடஞ்சிருச்சுனாக்கா அவருக்கு திருப்தி இல்ல, அது போட்டு விட்டாங்க. அன்னைக்கு ஒரு போட்ட ஒரு நிகழ்ச்சி உடைக்கும் போது கரெக்டா உடைக்க என்னென்னமோ பண்றாங்க சாமி இவங்க. அது மாத்திரம் சரி இல்ல, சாமி, இறைவனை பற்றி விளக்கத்தை ஒருவராலும் முழுமையாக தர இயலாது. இறைவன் உருவமாக அருவமாக இல்லை. மூன்றும் அற்ற நிலையிலும் இறைவன் விளங்குகின்றான். சரி சாமி, ஒரு சம்மரி கொடுத்து முடிச்சிங்க சாமி, டைம் ஆயிடுச்சு. வேதங்கள்லாம் என்ன சொல்லுதோ அதாவது முடிவுக்கெல்லாம் புத்த மணியா இருக்காங்க, ஞான சமுத்திரமா இருக்காங்க, அன்பர் தவம் பண்றாங்களே, மனதில் குறையெல்லாம் முடிக்கிறேன் கூட குன்றமா மலையா இருக்கிறாங்க. என்ன குன்றாத மௌனத்தை கவனமா இருக்கிறான். தீயரம் சிவ கொழுந்தா இருக்காங்க. சரி, வெள்ளை பிரமிடுக்குன்னா சந்திரன் அறிவு இல்லையா, அறிவு. ஓகே, வளர அறிவு, வளர அறிவு. சரி, அறிவு வளர பெருமானே. சிவன், குலமால பெருமான விஷ்ணு, பிரம்மா. இந்த 3 பேருக்கும் மேல இருக்கிறவங்க தான் அற்புதம் ஜோதி. என்ன அவன் இந்த ஊர்ல அவன் கிடையாது. சரி, ஓகே, ஊர் இல்லாத. சரி சாமி, முடிச்சுக்கோமா? முடிச்சுக்கோ, தனி பேசும், தனி ஒரு சின்ன விஷயம் இருக்கு பேசும். சாமி 10:30 மணிக்கு மேல. இல்ல, நானே சொல்றேன். பேர் ஊர் பத்திர ஒரு வழி சொல்றேன். ஒருத்தர் செத்து போயிட்டாரு, சமீபத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு. ஓகே, அவர் பூஜை பண்ற ஒருத்தர் வராரு. பூஜை பண்ற ஒருத்தர் வராரு. 14 நாள் பூஜை பண்ணணுமா? 16 நாள் பூஜை பண்ணணுமா? ஆமா, அந்த பூஜையில அவர் என்ன பண்ற கண்டுபிடிக்கிறாரு, செத்து பண்ணாருல்ல, அவரு கணத்துல கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அவனு தெரியாது, கன்னத்துல கை வச்சுட்டு என்ன பண்ணி தெரியல உட்காந்துருக்காரு. போகிற வழி தெரியல. இவங்க அனுப்பிப்பாங்க சாமி, 4:30 மணிக்கு காலையில இவங்க அனுப்பிப்பாங்க. சொல்றீங்க இல்லையா, பூஜை பண்றவர் அவர் பார்த்துட்டு அவர் முன்னா பூஜை பண்ணாரு. இப்போ அவரு தெளிஞ்சிட்டாரா? இப்போ எனக்கு யாரு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஓகே, அவ்வளவுதான். ஓகே, ஓகே, ஓகே. அது கண்டிப்பா கேரளா தான் இந்த வேலையை பண்ணுவாங்க சாமி, வேற எங்கேயும் பண்ண மாட்டாங்க. சன்மார்க்கத்திலயும். சரி சாமி, ஓகே, நன்றி, முடிச்சுக்கோ. ஓகே, இந்த மாதிரி இது எல்லாம் காசு. அதுதான் 16 நாள் பூஜையா சாமி? இது கொஞ்சம் ஓவரா போயிட்டாங்க சாமி. வர செங்கல்ல மண்ணு. சரி சாமி, விடுங்க, என்ன பண்றது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. தெரியக்கூடாது, தாழ முடியல. போனவரை பாக்குறதுக்கு பாக்குறாப்பா, பார்த்து பூஜை பாக்குறாரு, தலை கழிச்சு உட்காந்துறாரா, போக முடியாம வழிகாட்ட போறாரு. அதான் சாமி, எல்லாம் காசு தான் சாமி. இல்ல எல்லாம் நம்பிட்டு நம்ம எப்படிப்பா சாமி, விளக்க கொளுத்தி விட்டாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, நீங்க என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. முடிச்சுக்கோ சாமி, முடிச்சிருக்கேன். விளக்க கொளுத்தி விட்டாங்க. ஓய்யோ, அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாஷ் வள்ளலார் தலம் ராமலிங்காவையும் ராமனையும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நன்றி, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம், நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம். ஓகே, எல்லாரும் வணக்கம்.